வேதம் பிப்ளிக்கல் ஃபெய்த் இஸ் டிஃபரண்ட். அது வித்தியாசமானது. ஏன்? எபேசியர் 2:8 சொல்லுது, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இல்லையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எது உங்களால் உண்டானதல்ல, எது தேவனுடைய ஈவு? நிறைய பேர் சொல்றாங்க கிருபை உங்களால் உண்டானதல்ல. அது எல்லாருக்கும் தான் தெரியுமே. கிருபை ஒன்னும் நான் உண்டாக்குறது இல்ல, அவர் கொடுக்கிறது. கிருபைனாலே அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்காருன்றதை பற்றி அது. இட் இஸ் அபவுட் வாட் காட் ஹஸ் டன் ஃபார் மீ. அது தேவனுடைய ஈவுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவுன்னு சொன்னதே சொல்ற மாதிரி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கீர்கள் சொல்லி you're repeating the very same thing. அதே தான் சொல்றீங்க திருப்பி. அது தேவனால் உண்டான ஈவு, உங்களால் உண்டானதல்ல. அப்ப கிருபையை பற்றி சொல்லலையா? அது சிலர் சொல்றாங்க அது விசுவாசத்தை குறிக்கிறது. சிலர் கிருபை கடவுள்கிட்ட இருந்து வருதுன்றதை நம்புறாங்க. They understand that grace is not from themselves. They readily understand. தாராளமா புரிஞ்சுக்கிறாங்க. விசுவாசம் தங்களிடத்திலிருந்து வருதுன்னு நம்புறாங்க, தங்களுடைய பங்குன்னு நினைக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை கூட நீங்க தானா உங்களிலிருந்து செய்ய முடியாது. கடவுள் உதவாவிட்டால் நீங்க விசுவாசிக்க கூட முடியாது. அது கூட தேவனுடைய ஈவு. கடவுள் தான் உங்களுக்கு விசுவாசத்தை தர்றாரு அப்படின்றது தான் இங்க சொல்ல வருது.